ஆனா என் பேர் வளையங்குளம் பாலானே. சின்ன பிள்ளையிலேருந்து மாடு பிடிக்கிறோம். ஆனா அவ்வளவா வெளியே தெரிஞ்சதில்ல. என் அண்ணன் விளாச்சேரி விஸ்வானே, அவனுக்காண்டி தான் இன்னைக்கு வந்து மாடு பிடிக்க வந்தேன். என் தம்பி அஜய், அவன் இறந்து போன வாசி மாடு பிடிக்க வந்தேன். அப்புறம் எங்க அண்ணன் ஃபுல் சப்போர்ட். நான் எடுக்கணும்னு நினைச்சுதான் எல்லாருமே வந்தாங்கண்ணே. தனித்தனியா எடுக்கணும், அவங்க இல்லாட்டி இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்க முடியாதுண்ணே. என் பாண்டியனே, எல்லாருமே முருகமாமா, விஷ்ணனே, எல்லாம் தனித்தனியா சொல்லுங்கள. 58 நீர்வீழ்ச்சி உசிலம்பட்டி நண்பர்கள், அவங்க விளாச்சேரி விஸ்வா அண்ணே, அவர் இல்லாட்டி மாடு பிடிச்சிருக்க முடியாது. அப்புறம் பவித்திரன் நினைவுக்குழு, அப்புறம் கோடிசனே, தனபாலனே, அப்புறம் கோவை சிண்டிகேட் காரணனே, அவங்க தான் டோக்கன் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. அவங்களுக்குள்ள ரொம்ப சரி சரிங்கம்மா. கார் கொடுத்துருக்காங்கண்ணே. இல்லண்ணே, அது கவர்மெண்ட் வேலை வேணும்னே. கார் வந்து இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போயிரும்னே. கவர்மெண்ட் வேலைன்னா எங்களுக்கு ரெகுலரா ஒரு அன்றாட சம்பளம் கிடைக்கும். அதை வச்சு நாங்க குடும்பத்தை ஓட்டிக்கலாம். இப்ப கபடியோ ஹாக்கியோ எந்த விளையாட்டு இருந்தாலும் ஒரு கவர்மெண்ட் வேலையோ ஒரு ஸ்டேட்ல இன்டர்நேஷனல் வேலையோ ஏதோ ஒரு வேலை கிடைச்சிருதுனே. அதே மாதிரி தமிழர் பண்பாடு வீர விளையாட்டு உயிரை பணைய வச்சுதானே எல்லார் வீட்லயும் உயிரை பணைய வச்சுதானே வந்து மாடு பிடிக்கிறாங்க. தமிழர் பண்பாடு வந்து முன்னாடி ஆதி காலத்துல தோன்ற மொழி தமிழ் மொழி தான். அதுல இருந்து அந்த ஜல்லிக்கட்டு கொண்டு வந்தது தமிழ் மொழி தான். அதே மாதிரி அந்த மாதிரி எதனாச்சும் ஒரு அரசு வேலை அதை வந்து இம்பார்ட்டன்டா எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆமா, ஜல்லிக்கட்டை இம்பார்ட்டன்டா எடுக்க மாட்டேங்கிறாங்க ஸ்போர்ட்ஸ். ஆமாண்ணே. அப்புறம் ஹாக்கி கபடி ஆமா தரலனே. நம்மளுக்கு ஜல்லிக்கட்டுக்கு வந்து தரல. தமிழர் பாரம்பரிய விளையாட்டுக்கு வந்து முன்னுரிமை தரலனே. ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் நாங்களும் கோரிக்கை வச்சுக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ நீங்க எத்தனை மாடு பிடிச்சி ஃபர்ஸ்ட் வந்தீங்க? ஆனா 24 மாடு 25 மாடு பிடிச்சி ஃபர்ஸ்ட் வந்திருக்கீங்க. ஆமாண்ணே. தமிழக அரசு கிட்ட என்ன எதிர்பார்க்கறீங்க? அதானே, ஒரு எதனாச்சும் ஒரு கவர்மெண்ட் வேலை, அரசு வேலை எதனாச்சும் ஒன்று கிடைக்கணும். ஆமா, அங்கீகாரமா இருக்கும். அதுக்கடுத்து தலைமுறைகள் வந்து ஒரு இதா வருவாங்கண்ணே, முன்னுரிமையா அதை பார்த்து என்ன வருவாங்க. தமிழ்நாடு இது ஜல்லிக்கட்டும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும்ண்ணே. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? பிசிஏ படிச்சிருக்கேன் சரஸ்வதி நாராயண் காலேஜ்ல. உங்களுக்கு என்ன வேலைக்கு போகணும்னு ஆசை? ஆனா எதனாச்சும் ஐடி ஜாப் கவர்மெண்ட் சைடுல போகணும். ஆமா, கவர்மெண்ட் போலீஸ் இந்த மாதிரி எதனாச்சும். ஓகே ஓகே. இப்போ உங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்க? அவங்கள வீட்டுல தானே இருக்காங்க. அவங்களாம் முடியாது. கூலி வேலையா? கூலி வேலை தானே, அன்றாட வேலை தானே காசு. நீங்க இப்ப படிச்சு முடிச்சு வேலைக்கு போய்க்கிறேன். இப்ப இந்த காளை மாடு வந்து திடீர்னு 24 காளையை பிடிச்சிருக்கீங்க. எத்தனை நாள் பயிற்சி, எத்தனை வருஷம் பயிற்சி? அண்ணே கனவு தானே, பயிற்சிலாம் நான் எடுக்கலனே. ஓப்பனா சொல்லணும்னா மனசுல இருக்கணும்னே தைரியம். பயிற்சிலாம் இல்ல. ஆமாண்ணே, அவன் பிடிச்சானும்னா அவ்வளவுதானே. என் அண்ணனுக்காக பிடிக்கணும்னு நினைச்சேன், பிடிச்சிட்டேன். ஆமாண்ணே. ஆமாண்ணே, அவன் வந்து எனக்கு வந்து எதுவுமே எதிர்பார்த்தது இல்லைண்ணே. என்கிட்ட வந்து பழக்கத்துக்காண்டி நிறைய பண்ணிக்கேன். அதுக்காண்டி நான் ஒண்ணு பண்ணேன். ஆமா, கூட பண்ணானே விளாச்சி ரிசானே, அப்புறம் சுபாசனே, எல்லா அன்னைகளும் தனித்தனியா சொல்ல வரும்ல, எல்லா அன்னைகளுக்கும் அவங்க எல்லாட்டி நான் மாடு பிடிச்சேன். அவங்களுக்காண்டி தானே இந்த. அதே மாதிரி நம்பி அஜய் இறந்து போயிட்டான், அவனுக்காண்டி அவன் மூலியமா. சரி, இப்ப இந்த முதல் பரிசு கார் வாங்கிருக்கீங்க. இந்த கார் என்ன பண்ண போறீங்க? காரு அப்படியே வச்சிருப்பேனே, நான் வாரத்தமா வச்சிருப்பேனே. வயலு யாருனாச்சும் இருந்தா எடுத்து ஓட்டிக்கிறாங்க, அவ்வளவுதான். என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த இடத்துல வந்து அவங்க எல்லாரும் நான் இல்லனே, அதானே அவங்களுக்கு வந்து ரொம்ப லவ் யூ சொல்றேனே, அவ்வளவுதான். இப்ப மதுரையில 3 இடத்துல ஜல்லிக்கட்டு நடக்குது. இதுல எப்பயாவது நீங்க ஃபர்ஸ்ட் பிரைஸோ செகண்ட் பிரைஸோ இல்லனே, இதுக்கு முன்னாடி வாங்கினதே இல்லனே. ஆமாண்ணே, ரொம்ப கஷ்டப்பட்டு தானே வந்திருக்கோம். ஆமாண்ணே. இந்த ஃபர்ஸ்ட் பிரைஸ் வரதுக்குள்ள இடையில நிறைய பாலிடிக்ஸ் ஏதாவது இருந்ததா? ஆமாண்ணே, பாலிடிக்ஸ் இருந்துச்சுனே. எங்களுக்கு வந்து அவங்க ஃபர்ஸ்ட் பேஜ் செகண்ட் அந்த பேஜ்லாம் 1 மணி நேரம் கொடுத்தாங்கண்ணே. எங்களுக்கு வந்து 41 நிமிஷம் தான் கொடுத்தாங்க. 41 நிமிஷம் உள்ளூர்காரங்க மாடு பிடிச்சாங்க. எங்களுக்கு வந்து 41 நிமிஷம் கொடுத்தாங்க. அதுலயே நாங்க 18 மாடு பிடிச்சிட்டேனே. ஒரு மணி நேரம் எங்களுக்கு கரெக்டான டைம் கொடுத்திருந்தா நான் வந்து 25 மாடு 30 மாடு பிடிச்சிருப்பேனே. அதை டார்கெட் பண்ணி தானே. ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க, உங்களுக்கு கூடுதல் சுற்றுல அலோவ் பண்ணதா சொல்லி சொல்றாங்க. கூடுதல் ஒரே சுற்று தானே எல்லாத்துக்குமே. ஆமாண்ணே, அதே மாதிரி ரிவல்ஸ்ல பிடிச்சா இது இல்ல, மாடு திரும்பி வரும்போது நம்ம பிடிக்க அந்த லீடிங் கணக்கு தானே நம்ம பிடிப்போம். அதுவே இல்லன்னு சொல்லிட்டாங்கண்ணே. அதுலயே கொஞ்சம் கழிஞ்சிருச்சு மாடு. நான் பிடிச்சது ஜல்லிக்கட்டு வீரர்கள் ஆண்டுக்கு ஆண்டு குறைஞ்சிட்டு வராங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பேர் இருந்தாங்க, இப்ப கொஞ்சம் குறைஞ்சிட்டு வராங்க. இப்ப இந்த ஜல்லிக்கட்டு வீரர்கள் தொடர்ந்து நிறைய பேர் இந்த துறையில இருக்கணும், இந்த மாதிரி மாடு பிடிக்கிற இதுல நிறைய பேர் இருக்கணும்னா அதுக்கு அரசு என்ன பண்ணணும்? அதுக்கு வந்து ஜல்லிக்கட்டை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்னே. இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஸ்போர்ட்ஸ் எல்லா ஊர்களையும் ஜல்லிக்கட்டு நடந்துச்சுன்னா இந்த ஜல்லிக்கட்டு இது வந்து தமிழகம் வந்து அழியாதுனே. அதே மாதிரி இளம் வீரர்கள் வந்து வளர்ந்து விடுவானுமே. இப்ப 3 ஊர்லயுமே அதே ஒரே வீரர்கள் தான் ஃபர்ஸ்ட் அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி இறந்தவங்களுக்கு எதனாச்சும் காசு கொடுக்கும். நவீன் அண்ணன் இப்ப இறந்து போயிட்டானே, போன வருஷம் இங்க வந்து இறந்துட்டாப்ல. அவருக்கு எதனாச்சும் கவர்மெண்ட் வந்து காசு கொடுத்துடணும், கேட்காமே கொடுக்கணும். அவங்க வந்து உயிரை துச்சம் வச்சுதானே மாடு பிடிக்க வந்திருக்காங்க. அவங்க இறந்து போயிட்டாங்கன்னும் போது ரொம்ப கவர்மெண்ட்ல இருந்து ஏதாவது ஒரு நிதி உதவி கொடுத்தா
சப்போர்ட் அமைச்சர்களும் சரிங்க அமைச்சர்களும் முக்கியமான ஐஏஎஸ் அதிகாரிகளும் தமிழக முதலமைச்சரும் கண்டிப்பா பாப்பாங்க. ஆமாண்ணே. இந்த பேட்டி பாக்குற முதலமைச்சர் ஆன்லைன் டோக்கன் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே. ஆன்லைன் டோக்கன் வேணா, கை டோக்கன் அந்த டோக்கன் போட்டா நல்லா இருக்குண்ணே. அதே மாதிரி இது ஒரு அரசு வேலை மட்டும் ஜல்லிக்கட்டுல வின் பண்ணா அரசு வேலை கொடுக்கணும். எல்லா பக்கத்தும் ஜல்லிக்கட்டு நடக்கணும். அப்பதான் எல்லா ஊர்லயும் ஜல்லிக்கட்டு நடக்கணும் தமிழ்நாடு.